யார் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் மின்துறை அதிகாரிகள் முக்கியமான ஒரு சில லைன் மேன்கள் இப்படி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சி எச்சரிக்கை கொடுக்கும் விதமான ஒரு அறிக்கை தகவல் ஒன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதில் மிக முக்கியமாக 4 அதிகாரிகள் கைது, இன்னும் மற்ற அதிகாரிகள் எல்லாருக்குமே கடுமையான எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி மின்துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சில திமுக அதிகாரிகள், திமுக ஆட்கள் அவங்க எல்லாருமே பயப்படுற மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஸோ அப்படி முதல்வர் விஜய் அவர்கள் யாருக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காரு, யாரை கைது பண்ணியிருக்காரு, தொடர்ந்து தமிழகத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க அதிகப்படியான மின்வெட்டு, மின்சாரம் இல்லாமல் மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் எடுத்திருக்க யாரும் எதிர்பார்க்காத அந்த கடுமையான நடவடிக்கை இதான் என்ன அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகிய கரெக்டாக 2 வாரம் தான் ஆச்சு இனியோட சேர்த்து. ஸோ இந்த 2 வார காலத்தில் தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வப்பொழுது மின்சாரம் கட் ஆகிறது. முக்கியமாக இரவு நேரத்தில் மக்கள் எல்லாருமே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கப்ப அந்த நேரத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு மின்வெட்டு ஏற்பட்டு மக்கள் எல்லாருமே அவதிப்பட்டுக்கிட்டு வராங்க தொடர்ந்து. ஸோ இதுக்கு எதிர்க்கட்சி அப்படிங்கிற தரப்பில் திமுக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா மக்கள் எல்லாருமே அவதிப்படுறாங்க. புதுசாக ஆட்சி ஏற்றுக்கிட்ட முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் இதை இன்னும் சரி பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி முதல்வர் விஜய் அவர் மேலே நேரடியான குற்றச்சாட்டை திமுக தினம்தோறும் சுமத்திக்கிட்டு இருக்காங்க. அதே போல் மின்துறை அமைச்சரான நிர்மல்குமார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போதைக்கு மின்சாரம் தடை இல்லை, ஆனாலுமே எதுக்காக மின்சாரம் அவ்வப்பொழுது ஆங்காங்கே முக்கியமாக மக்கள் எல்லாருமே தூங்குற அந்த இரவு நேரத்தில் குறிப்பாக மின்சாரங்கள் கட் செய்யப்படுது, இதற்கான நேரடி நடவடிக்கை என்ன, எங்கே பிரச்சனை அப்படிங்கிறத நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கே பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக அதிகாரிகள் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனாலுமே தொடர்ந்து இந்த மாதிரியான மின்வெட்டு ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டு இருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக வெகு விரைவில் நாங்கள் சரி பண்ணிடுவோம், மக்கள் எல்லாருமே கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு வேண்டுகோள் மாதிரி மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை அவர் கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கருப்பு ஆடுகள், அதாவது இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறையில் வேலைக்கு சேர்க்கப்பட்டிருந்த திமுகவை சேர்ந்த ஒரு சில பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு களங்கம் ஏற்படுத்தணும், முதல்வர் விஜய் அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் எல்லாருமே அவதிப்படணும். அப்படி அவதிப்பட்டாதான் முதல்வர் விஜய் அவரை திட்டுவாங்க எல்லாருமே, அப்போதான் இந்த ஆட்சியை எல்லாருமே வெறுப்பாங்க அப்படின்னு விஜய் அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரியான இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் மின்சாரம் தடை இல்லை, ஆனாலுமே மின்சாரம் ஆங்காங்கே இந்த மாதிரி துண்டிக்கப்படுது, மக்கள் அவதிப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சதி வேலை நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிர்மல்குமார் அவருடைய தரப்பு நேரடியாகவே நிர்மல்குமார் கருப்பு ஆடுகள் சில பேர் செயல்படுறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தையுமே அவர் சொல்லியிருந்தாரு. ஆனாலுமே தமிழ்நாடு முழுக்க மின்சாரம் தொடர்ந்து தடை ஏற்பட்டுட்டு தான் இருக்கு, மக்கள் எல்லாருமே அவதிப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய தரப்புக்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை ஒன்று இப்போ இன்னைக்கு வெளியாகிருக்கு. அதில் தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான தேவையில்லாத மின் வெட்டு, இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயத்தில் ஈடுபடுறது யார் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவருடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரம் பற்றாக்குறை எங்கேயுமே கிடையாது, ஆனாலுமே மின்சாரம் தடை ஏற்படுது அப்படின்னா சில விஷமிகள், அதாவது திமுகவை சேர்ந்த ஒரு சில வேலை ஆட்கள் மின்துறையிலேயே இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் அதிகாரிகள் அவங்களால தான் இந்த மாதிரியான மின்வெட்டு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறத முதல்வர் விஜய் அவருடைய கவனத்துக்கு ஒரு சில அதிகாரிகள் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை கேட்ட முதல்வர் விஜய் அவர்கள் மக்களுக்கு மின்சாரம் தங்கு தடையேண்டி கொடுக்க வேண்டிய அதிகாரிகள் அவங்களே மின்வெட்டில் ஏற்படுத்தி மக்களுக்கு சிரமம் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜய் அவருக்கும் களங்கம் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே முதல்வர் விஜய் அவர்கள் கோவப்பட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வார்னிங் கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாருமே யார் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற மின்சார ஊழிய வேலையில் இருக்கிற உயர் அதிகாரிகள், முக்கியமாக திமுக ஆட்கள் அவங்க எல்லாருமே யார் யார் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மின்சார அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர் காலத்தில் தமிழகத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் ஊழல் மிகப்பெரிய அளவில் நடந்துருச்சு. அதாவது ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் பழுதடைஞ்சிருக்காது, ஆனாலுமே பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல புதிய டிரான்ஸ்ஃபார்ம் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டி ஆயிரக்கணக்கான டிரான்ஸ்ஃபார்ம் ஊழல் தமிழகத்தில் நடந்திருக்கு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஊழலில் அதிகாரிகள் நிறைய பேர் செந்தில் பாலாஜி அவருடைய லிஸ்ட்டில் இருக்காங்க, அவர்கிட்ட சிக்கியிருக்காங்க. அந்த ஊழலில் அதிகாரிகளும் அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க.
ஸோ அந்த அதிகாரிகள் எல்லாரையுமே கைக்குள்ள வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி இந்த மாதிரியான மின்வெட்டு விஷயத்துல தற்போது ஈடுபட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் முதல்வர் விஜய் அவருடைய கவனத்துக்கு போயிருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரியான அதிகாரிகள் எல்லாருக்குமே முதல்வர் விஜய் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. இது சம்பந்தமா இன்னைக்கு ஒரு 4-5 பேர் நபர்களை கைதும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ அந்த அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே நேரடியான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. தேவையில்லாத காரணமில்லாத மின்வெட்டில் அதிகாரிகள் அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். கைது நடவடிக்கையில் இருந்து அவங்க நிரந்தரமா சஸ்பெண்ட் கூட செய்யப்படலாம். அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை ஈவு இறக்கமின்றி பாகுபட்சம் இன்றி நிச்சயமாக அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் அதிகாரிகள் எல்லாருக்குமே அச்சம் ஏற்படுற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை அவர் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ இதனால தமிழகம் முழுக்க இருந்த திமுக ஜால்ரா அதிகாரிகள் அவங்க எல்லாருமே பயங்கர ஷாக். இது சம்பந்தமா ஒரு சில பேரை கைதும் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. அதனால கண்டிப்பா முதல்வர் விஜய் அவருடைய இந்த எச்சரிக்கை காரணமா இனிமேல் மின்சாரம் தடை ஏற்படாம சீரான மின்சாரம் கண்டிப்பா இந்த வெயில் நேரத்தில் மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ அதையும் தொடர்ந்து அவங்க மின்சார தடையை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில அதிகாரிகள் அடுத்தடுத்த நாட்களில் கைது செய்யறதையும் இந்த தமிழக மக்கள் பார்க்க தான் போறாங்க. ஸோ முதல்வர் விஜய் அவருடைய இந்த அதிரடியான நடவடிக்கையை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.